கூட்டணியில் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய நிதிஷ்குமார் தற்பொழுது பாஜக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மிக முக்கியமான தேசிய அளவிலான அரசியல் நகர்வாக இதனை பார்க்க வேண்டும். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த தகவல் எந்த அளவிற்கு உறுதியாக இருக்கிறது? சார்ந்த என்னென்ன விவரங்கள் தெரிய வந்திருக்கு? பீகாரில் தற்பொழுது அரசியல் களம் என்பது சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக இந்தியா கூட்டணியிலிருந்து விலகி நாளை பாஜகவுடன் இணைந்து பீகாருடைய 9வது முதல்வராக மீண்டும் நிதிஷ்குமார் பதவியேற்க உள்ளதாக தற்பொழுது தகவல்கள் அங்கிருந்து வெளியாகி இருக்கின்றன. மிக முக்கியமாக பீகாரினுடைய பல்வேறு அரசுகள் கடந்த சில நாட்களில் கடுமையாக சர்ச்சைகள் ஏற்படுத்த நிலையில் ஆர்ஜேடி மற்றும் ஜேடியு தலைவர்களிடையே கடும் மோதலானது ஏற்பட்டது. மிக முக்கியமாக சமீபத்தில் பீகாருடைய முன்னாள் முதல்வர் கர்பூரி தாக்கூருக்கு அறிவிக்கப்பட்ட அந்த பாரத் ரத்னா விருதிற்கு பிறகு கர்பூரி தாக்கூர் குடும்ப அரசியலை ஊக்குவிக்கவில்லை, அவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து யாரையும் அரசியல் பக்கம் கொண்டு வரவில்லை என்ற ஒரு கருத்தை பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தெரிவித்திருந்தார். இது லல்லு பிரசாத் யாதவனுடைய குடும்பத்தினரை குறிவைத்து அவர் தாக்குவதாக அவர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் கடுமையான ஒரு கோபத்திற்கு உள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து ஆர்ஜேடி மற்றும் ஜேடியுடைய தொண்டர்களிடையே கடுமையான வார்த்தை போர் என்பது சொல்ல தொடங்கியது. இந்நிலையில் பாஜகவுடைய பக்கம் சேர்ந்து தற்பொழுது அவர் புதிதாக ஆட்சி அமைக்க உள்ளார். மேலும் 2024ஆம் ஆண்டு நடைபெற உள்ளது, இன்னும் சில மாதங்கள் நடைபெற உள்ள அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடன் இணைந்து நிதிஷ்குமார் போட்டியிட உள்ளார் என்ற ஒரு தகவலும் வெளியானது. இதனையடுத்து பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் காங்கிரஸ், ஆர்ஜேடி, பாஜகவிடையே தனித்தனியாக தற்போது நடைபெற்றுள்ளது. நேற்று ஜேடியுவினுடைய ஐக்கிய ஜனதா தளத்தினுடைய ஆலோசனை கூட்டம் என்பது பீகாரில் நடைபெற்ற நிலையில் மீண்டும் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நாளை காலை நிதிஷ்குமார் அழைத்துள்ளார். இந்நிலையில் நாளை அதிகாரப்பூர்வமாக பாஜகவில் இணைவதற்கான அறிவிப்பை அறிவித்துவிட்டு நாளை மாலை அவர் புதிதாக மீண்டும் புதிய கூட்டணியுடன் முதல்வராக பதவியேற்க உள்ளதாகவும் தற்பொழுது பாஜகவுடைய தரவுகள் தெரிவிக்கின்றன. மிக முக்கியமாக ஜேடியுடைய பல்வேறு எம்பிக்களை நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது பாஜக தங்கள் பக்கம் இழுப்பதற்கான ஒரு திட்டத்தை தீட்டி அது தொடர்பான பேச்சுவார்த்தையில் அவர் ஈடுபட்டதாகவும் இதனையடுத்து தற்பொழுது நிதிஷ்குமார் இந்த ஒரு முடிவிற்கு வந்துள்ளார் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ஜேடியுடைய உட்கட்சி பிரச்சனைகள் என்பதும் எழ தொடங்கி இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஜேடியுடைய வெற்றிக்கு ஒரு பாதகமாக இருக்கும். அதனையெல்லாம் கருத்தில் கொண்டு தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியுடனான ஒரு கூட்டணியை அவர் வைப்பதற்கான ஒரு முடிவை நிதிஷ்குமார் எடுத்துள்ளதாக அக்கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் வெற்றி வாய்ப்பிற்காக தன்னுடைய கட்சி நலனுக்காக இந்த ஒரு கருத்தை அவர் எடுத்துள்ளார் என்று ஜேடியுடைய பல்வேறு தலைவர்களும் தற்போது அதிகாரப்பூர்வமாக பேச தொடங்கியுள்ளது. மிகவும் பரபரப்பை பீகாரில் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜகவுடைய பல்வேறு ஆலோசனை கூட்டங்களும் மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் அக்கட்சியினுடைய தலைவர் JP நட்டா தலைமையில் டெல்லியில் இன்று நடைபெற்று வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பாஜகவிற்கு நிதிஷ்குமார் வந்தால் தாராளமாக அவரை ஏற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கருத்தை பாஜகவுடைய பீகார் தலைவரும் முன்னாள் முதல்வருமான சுஷில் மோடி தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் தான் ஜேடியுடைய நடைபெறவிருந்த அனைத்து பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட செயல்பாடுகளும் கட்சி தொடர்பான செயல்பாடுகள் ரத்து செய்யப்பட்டு நாளை காலை பட்னாவில் ஒரு ஆலோசனை கூட்டமானது அழைப்பிடப்பட்டுள்ளது. நாளை ஏற்கனவே நடைபெறவிருந்த மகாராணா பிரதாப் பேரணியும் தற்பொழுது முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டு லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி மீட்டிங் ஆனது தற்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை நடைபெறவுள்ள அந்த சட்டமன்ற கூட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் என்பது முதல்வருடைய அந்த கூட்டணி தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா கூட்டணியில் மிக முக்கியமாக அங்கம் வகிக்கக்கூடிய நிதிஷ்குமாரினுடைய கட்சி தற்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக வெளியாக இருக்கக்கூடிய தகவல் மிக முக்கியமான ஒன்று. இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தாக்கலாக போகும் இடைக்கால பட்ஜெட். மிகுந்த எதிர்பார்ப்பில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள். விவசாயிகளுக்கு கிடைக்கப் போகும் சலுகைகள் என்ன? அதிகரிக்குமா வருமான வரி உச்சவரம்பு? விலை குறையப் போகும் பொருட்கள் எவை? விலையேற்றம் பெறப்போகும் பொருட்கள் எவை? தலை சிறந்த பொருளாதார நிபுணர்கள் பங்கேற்று விவாதிக்கும் மத்திய பட்ஜெட் 2024-25 வரும் வியாழக்கிழமை காலை 8 மணி முதல் சிறப்பு நேரலை.
உண்மையின் முகமாக, உங்களின் குரலாக எப்போதும் இருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் சொல்லதிகாரம். தினமும் இரவு 7:50 மற்றும் 11 மணிக்கு சொல்லதிகாரம். பவர்ட் பை ஃபைப்ரோ சுவிட்சஸ், ஸ்விட்ச் டு ஸ்மார்ட். இன்றைய செய்தி, இந்த நொடியின் விவாதம். தர்மயுத்தம் 2.0 தொடங்குறாங்கிறாரு. ஒட்டுமொத்த நாளின் 1 மணி நேர முகம். கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் பெருமளவு நிறைவேற்றப்படலன்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. 10 ஆண்டு காலத்தில் செய்த இது நான் சொல்லுங்கள், நாங்களும் பட்டியல் தருகிறோம். அரசியல் சதுரங்கத்தின் வியூகங்களை உடைக்கும் களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இந்த கூட்டணி அப்படியே தொடருமா? பாஜகவும் பாமகவும் இருக்கிற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது. அமமுக அப்படி நிலைப்பாடு என்னவா இருக்கும்? 24க்கு காங்கிரசும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி கணைகளை விடை தேடி திருப்பும் வணக்கம் தமிழ்நாடு. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 9 மணிக்கு. 60 நிமிடங்கள் இடைநில்லா செய்திகள். 1 நிமிட தொகுப்புகளின் அணிவகுப்பு. சூப்பர் 60 நாள்தோறும் காலை 8 மணிக்கு உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில். குற்றம் காரணம் முதல் தண்டனை வரை